வீரகேசரி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொழும்பு புதிய கதிரேசன் ஆலயத்துக்கு தான் வந்திருக்கோம். நாட்டியாஞ்சலி நடந்துட்டு இருக்குது, அதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கிறோம். ஸோ இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு மக்களாக இருக்க உங்களுக்கு தெரியும். மகா சிவராத்திரி நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த சிவன் ராத்திரினா என்ன நினச்சிக்கலாம்? மகா சிவராத்திரி என்பது சிவனுக்காக அனுஷ்டிக்கப்படுற ஒரு விரதங்கள்ல ஒரு விரதம். ஸோ இந்த சிவராத்திரி பார்த்தீங்கன்னா மாசி மாதத்தில் வர சதுர்த்தசி திதியில கொண்டாடப்படுற ஒரு விரதமாக கருதப்படுகின்றது. ஸோ இந்த நாட்டியாஞ்சலியோட ஸ்பெஷல் என்னது? இன்னைக்கு இந்த கொழும்பு நாட்டியாஞ்சலியோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிதம்பரத்துல இது மாதிரி ஒரு பெரிய பிரம்மாண்டமான நாட்டியாஞ்சலி நடைபெற்று இருக்கும். ஸோ அதுக்கான அதுக்கு ஒப்பானதாக இந்த கொழும்பு நாட்டியாஞ்சலி நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஸோ இந்த பிரம்மாண்டமான நாட்டியாஞ்சலி நிகழ்வில் வீரகேசரியும் ஊடக அனுசரணை வழங்குறதுல ரொம்ப பெருமைப்படுகிறது. கண்டிப்பா. அதுக்கு முன்னாடி உலகவாழ் இந்து மக்கள் அனைவருக்கும் மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள். சிவராத்திரி விரதத்தை முன்னிட்டு கொழும்பு நாட்டியாஞ்சலி அறக்கட்டளை ஏற்பாட்டில் கொழும்பு நாட்டியாஞ்சலி 2026 பாரம்பரிய நாட்டிய நிகழ்வு கொழும்பு பம்பலப்பிட்டி புதிய கதிரேசன் கோவில் மண்டபத்திடலில் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. பாரம்பரிய பரதநாட்டியத்தின் வழியாக சிவபெருமானின் தத்துவங்களையும் ஆன்மீக அம்சங்களையும் பக்தர்களுக்கு உணர்த்தும் வகையில் அமைக்கப்பட்ட பல்வேறு நாட்டிய ஆற்றுகைகள் அரங்கில் நிகழ்த்தப்பட்டன. சிவனின் திருவிளையாடல்கள், திருநாட்டியம் மற்றும் பக்தி பாடல்களுக்கான நடனங்களின் தொகுப்பாக இந்த நிகழ்வு அமையப்பெற்றது. இந்த ஆன்மீக நாட்டிய நிகழ்வில் இலங்கையின் பிரபல ஆசிரியர்களும் அவர்களின் மாணவர்கள் பலரும் பங்கேற்றதோடு அவர்களது நெறியாழ்க்கையில் பல்வேறு நாட்டியங்களை வழங்கினர். அதன்படி பரதநாட்டியம், கதகளி, மோகினியாட்டம், குச்சிப்புடி, கதக், ஒடிச்சி மற்றும் கண்டியன் உள்ளிட்ட பல பாரம்பரிய நடன நிகழ்ச்சிகள் அரங்கேற்றப்பட்டன. நாட்டின் பல பகுதிகளை சேர்ந்த கலைஞர்கள் இதில் பங்கேற்று தங்களது கலைத்திறமைகளை வெளிப்படுத்தினர். கலாசார ஆர்வலர்கள், இளம் நாட்டிய கலைஞர்கள், பக்தர்கள் சூழ கொழும்பு நாட்டியாஞ்சலி நிகழ்வு மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நாட்டியாஞ்சலி விழா இந்திய மற்றும் இலங்கை பாரம்பரிய கலைகளை பாதுகாத்து பரப்பும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்டதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். வணக்கம். 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 என்னுடைய பேர் ஸ்ரீமதி சாந்தி கணேஸ்வரன். ஓகே. நான் நிறைய மேடைகள் ஆடி இருக்கிறேன். மாணவர்களுக்கு இது நிறைய சந்தர்ப்பமாக இருக்கு.
இன்னைக்கு சிவராத்திரிங்கிறதால சிவபெருமான் மீது ஒரு பக்தி வரணும், அவரை நினைச்சு ஒரு கீத் பாடுறோம். அப்போ அவங்களுக்கும் அதே ஃபீல் வந்து வரணும்னு. என்னதான் வந்து டிஃப்ரெண்டான ரிலிஜன்ஸ்ல எல்லாருமே இருந்தாலுமே வந்து இந்த மாதிரி ஒரு பரதநாட்டியம் வந்து எல்லாருமே ஒன்றா கூட்டுற ஒரு விஷயம் இல்லையா? அது வந்து கடவுளை தாண்டின ஒரு கலை. ஸோ அதனால எக்ஸைட்டடாக இருக்குது. குட்டீஸோட பெர்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப எக்ஸைட்டடாக. ஓகே. ஸோ மக்களே, ஸ்டூடெண்ட் கிட்ட, ஆசிரியர்கள் கிட்ட, எல்லாத்துக்கிட்டையும் கேட்டோம் அவங்களோட அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு. ஸ்டேஜில் முதலாக கூட ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணவங்க இருக்காங்க, அவங்ககிட்டயே நம்ம கேட்டோம். ஸோ ஏம்சிக்கா, ஆமாம், 64 கலைகளே ஒரு கலை தான் இந்த நாட்டிய கலை. இந்த நாட்டிய கலையை வந்து சிதம்பர நாட்டியாஞ்சலிக்கு ஒப்பானதாக இங்கே கொழும்பு நாட்டியாஞ்சலி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்கான வாழ்த்துக்கள் வீரகேசரி சார்பாக நாங்கள் சொல்லிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சிவராத்திரி அன்னைக்கு எல்லாருமே நல்ல சிவனோட அருள் பெற்று எல்லாரும் செழிப்போடு வாழ்வாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ இந்த மாதிரி கலை நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பார்க்க நினச்சிங்கன்னா நீங்கள் நம்ம வீரகேசரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.